ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பெங்களூரில் நேற்று சாயங்காலம் ஆரம்பித்த மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நல்லா பலமாக வெளுத்து வாங்குற அளவுக்கு மழையெல்லாம் கிடையாது. ஆனால் கம்ப்ளீட்டாக கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணி ஒரு 17-18 டிகிரி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யறதுனால எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லை, எந்த வேலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலைங்கிற மாதிரி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ கோபி மஞ்சூரியன் தான் செஞ்சேன். ஆக்சுவலாக இதை நான் செஞ்சு முடிக்கும் போது டின்னர் டைம் 7:30 ஆயிடுச்சு. 6:45 என்டர் ஆகி கொஞ்சம் டெலிபரேட் ப்ராசஸ் தான் கோபி மஞ்சூரியன். இருந்தாலும் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள பண்ண முடிஞ்சது. ஒரு 2 கப் தண்ணி எடுத்து சூடு பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா சூடானதும் அதை இறக்கி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பை சேர்த்து அதுலேயே கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு வச்சிருக்கிற நேரத்துக்குள்ள கேப்சிகம் 3 கலர்லயும் இருந்துச்சு வீட்டில், அந்த 3ஐயும் கட் பண்ணிட்டு அதே மாதிரி பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கியூப்ஸா கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் காலிஃப்ளவருக்கு தேவையான ஒரு மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கார்ன்ஃபிளவர் மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இட்லி மாவு கெட்டியா இருக்கும் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்து வச்சது இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கடாயில ஆயில சூடு பண்ணிட்டு காலிஃப்ளவரை ஒவ்வொரு பீசஸா தனித்தனியா போட்டு நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப செப்பரேட்டா ஒரு பேன்ல காலிஃப்ளவரை பொரிச்செடுத்த ஆயில்ல இருந்தே ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டை பொடி பொடியா அறுத்து வச்சதை சேர்த்துக்கிட்டு கூடவே இஞ்சி ஒரு துண்டையும் பொடி பொடியா அறுத்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைன் பீசஸா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் வெங்காயத்தையும் இதுல சேர்த்து 1 நிமிஷத்துல இருந்து ஒரு 1.5 நிமிஷம் மட்டும் லைட்டா ஆயில்ல இதை வதக்கிட்டா போதும். அதிக நேரம் வதக்கிட்டா வெங்காயத்தோட அந்த கிரன்ச்சினஸ் எல்லாம் போயிடும். இப்போ இந்த கேப்சிகம் வெங்காயத்து கூட 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1.5 ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப், 1/2 ஸ்பூனுக்கு சோயா சாஸ், 1/4 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டா மிக்சிங் கொடுத்துட்டு இது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே இதுல சேர்த்து 1 நிமிஷம் குக் பண்ணதும் இந்த கார்ன்ஃபிளவர் மாவு திக்காக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 1/2 டம்ளர்ல இருந்து 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து லைட்டா எல்லா கிரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட வினிகர் இல்லாததுனால ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன் சேர்த்திட்டு இந்த பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை இதுல சேர்த்து நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். ஃபைனலா கார்னிஷ் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாததால மல்லித்தலையை போட்டு சூப்பர்பான கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு நேற்று நைட். இந்த வெதருக்கு ஒரு ஜிஞ்சர் டீயோட அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சு இந்த கோபி மஞ்சூரியன்.